கனவில் அடிக்கடி பாம்பை கண்டால் இதுதான் காரணமா? கட்டாயம் தெரிஞ்சிக்கோங்க. பொதுவாகவே மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு முறையேனும் கனவு கண்டிருப்பார்கள். கனவு காண்பது என்பது இயல்பான ஒன்றுதான். ஆழ்மனதில் உள்ள வெளியில் சொல்லப்படாத உணர்வுகள் மற்றும் ஆசைகளின் வெளிப்பாடுதான் கனவுகள். ஒருவர் உறக்கத்தில் இருக்கும்போது அவரை எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம் ஆகியவற்றுடன் தொடர்புபடுத்து ஒரு கருவியாக கனவுகள் உள்ளன. வெற்றி, தோல்வி, அழுகை, சிரிப்பு, பிரியமானவர்கள், வேண்டாதவர்கள், உணவு, காடு, விலங்குகள், இடங்கள் உள்ளிட்ட எது வேண்டுமானாலும் கனவில் வரும். இவற்றிற்கு வரையறை என்பது கிடையாது. பொதுவாக கனவுகள் ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்துவதற்காக அல்லது எச்சரிப்பதற்காக தான் வருகின்றன என சொல்லப்படுகிறது. கனவு வருவதற்கான காரணம் எதுவாக இருந்தாலும் நாம் காணும் கனவிற்கு என்ன அர்த்தம், இதனால் என்ன பலன் ஏற்படும் என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அனைவருக்கும் உண்டு. சிலர் தன்னையே கனவில் காண்பார்கள். அப்படி தன்னை பற்றிய கனவுகள் இல்லாமல் விலங்குகள் அடிக்கடி கனவில் வந்தால் அதன் மூலம் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்த நினைப்பதாக அர்த்தம். பொதுவாக கனவில் விலங்குகள் வந்தால் நம்முடைய ஆழ்மனதில் மறைந்திருக்கும் உணர்வுகள், பயம், ஆசை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உணர்வு என சொல்லப்படுகிறது. விலங்குகள் கனவில் வருகிறது என்றாலே பொதுவாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்த நினைக்கிறது என்று அர்த்தம். அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட விலங்கு உங்களின் கனவில் வந்தால் அதன் காரணத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அது நல்ல நிகழ்வாகவும் இருக்கலாம் அல்லது கெட்ட நிகழ்வுகளாகவும் இருக்கலாம். நம்மில் பலர் பாம்பு குறித்து கனவு கண்டிருப்போம். ஆனால் அதற்கு அர்த்தம் என்ன என நம்மில் பலருக்கு தெரியாது. பாம்பு கனவில் வரும் பல்வேறு முறைகள் இருக்கின்றன. அதற்கு ஏற்ப அதற்கான பலன்களும் மாறுபடும். சிலர் அடிக்கடி கனவில் பாம்பை காண்கின்றனர். இதற்கு பின்னால் இருக்கும் உளவியல் காரணங்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். கனவில் பாம்பை கண்டால் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் யாருக்கு ராகுதிசை ராகுபுத்தி நடைபெறுகிறதோ அவர்களின் கனவில் பாம்பு வரும் என குறிப்பிடப்படுகின்றது. பல கலாச்சாரங்களில் பாம்புகள் தோலை உரிப்பதால் அவை மறுபிறப்பின் அடையாளங்களாக காணப்படுகின்றன. கனவில் பாம்பை பார்ப்பது நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க வாழ்க்கை மாற்றம் அல்லது தனிப்பட்ட மாற்றத்திற்கு உள்ளாகிறீர்கள் என்பதன் வெளிப்பாடாகவே கருதப்படுகின்றது. உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் என்பதை உணர்த்தும் வகையில் உங்கள் ஆழ் மனம் இந்த கவலைகளுக்கு உங்களை எச்சரிக்க முயற்சி செய்யலாம். இதன் குறியீடாகவும் பாம்பு கனவில் வரலாம். சில கலாச்சாரங்களில் பாம்புகள் சிற்றின்பம் மற்றும் ஆசையுடன் தொடர்புடையவை. ஒரு பாம்பை கனவில் காண்பது சில சமயங்களில் உங்களுக்குள் இருக்கும் பாலியல் ஆற்றல் அல்லது ஆசையை அடையாளப்படுத்துவதாகவும் அமைகின்றது. இது உங்கள் சொந்த ஆசைகளின் பிரதிபலிப்பு அல்லது உணர்ச்சியின் இணைப்பாக இருக்கலாம். பாம்புகள் திடீரென தாக்கும் திறனுக்காக காணப்படுகின்றது. எனவே இது உங்கள் ஆழ் மனதின் எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் என உளவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். கனவில் பாம்பு வருவது என்பது உங்கள் வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள், வஞ்சகம் அல்லது துரோகத்தின் அடையாளமாக இருக்கலாம். பாம்பு என்றால் படையே நடுங்கும் என்று சொல்வார்கள். அப்படி பாம்பு நம் கனவில் வந்தால் பலன்கள் ஏராளமாம். குறிப்பாக பாம்புகள் கனவில் வந்தால் மிக பெரும் கஷ்டம் நம்மை சூழும் என்றும், கனவில் பாம்பு வந்து நம்மை கடித்தால் நம்மை பீடித்து வந்த துன்பம் நம்மை விட்டு விலகும் என்றும் பொதுவாக ஒரு கருத்து நிலவுகிறது. நீண்ட நெடுங்காலமாக பாம்பை வழிபாட்டுக்கு உரியதாக கருதி வழிபட்டு வருகின்றனர். இதையொட்டியே பெண்கள் அம்மன் ஆலயங்களில் நாக வழிபாடு செய்வது, புற்றுக்கு பால் வார்ப்பது போன்ற வழிபாடுகள் செய்வதை தொன்று தொட்டே கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். இதனால் பாம்புகள் குறித்த சகுனங்கள், நம்பிக்கைகள் மக்களிடையே இன்றளவும் இருந்து வருகின்றது. கனவில் வரும் பாம்பு உங்களை கடிப்பதன் மூலம் அல்லது கொத்துவதன் மூலம் அல்லது விழுங்குவதன் மூலம் அல்லது வேறு ஏதேனும் வழியில் உங்களை அழிக்க முற்பட்டால் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ தடுத்து வாழ்க்கையின் நல்ல விடயங்கள் போவதற்கான ஒரு அழைப்பாக அதனை கருதலாம். நாம் உறங்கும் பொழுது கனவில் பாம்பு நம்மை கடிப்பது போன்றும் நம்மை துரத்துவது போன்றும் நம்மை சுற்றி இருப்பது போன்றும் நாம் கனவு கண்டிருப்போம். மற்ற விலங்குகளை பற்றி கனவு காண்பதைப் போல் பாம்புகளை கனவில் கண்டால் பல்வேறு அர்த்தங்கள் உள்ளது. பாம்பு கனவில் வந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் என்று தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே கனவில் பாம்பு வந்தால் நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களது வாழ்க்கையில் உணர்ச்சி ரீதியாக போராடி வருகிறீர்கள் என அர்த்தமாகும். குட்டி பாம்பை உங்கள் கனவில் நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் அச்சுறுத்தலை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என அர்த்தமாகும். கனவில் நீங்கள் பாம்பை கொன்றாலோ அல்லது பாம்பு இறந்தாலோ உங்களை சுற்றியுள்ள ஆபத்து விலகிவிட்டது என அர்த்தமாகும். உங்களை சுற்றியுள்ள தீய எண்ணம் கொண்ட இரக்கமற்றவரை கூட பாம்பு குறிக்கும். அத்தகைய ஆணையோ பெண்ணையோ நம்ப வேண்டாம் என உங்கள் கனவு கூறுகிறது. ஒற்றை நல்ல பாம்பை கனவில் கண்டால் விரோதிகளால் தொல்லை உண்டாகும்.
இரட்டை பாம்புகளை கண்டால் நன்மை உண்டாகும். பாம்பை கொல்வதாக கனவு கண்டால் விரோதிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பாம்பு கடித்து விட்டதாக கனவு கண்டால் தனலாபம் உண்டாகும். பாம்பு விரட்டுவதாக கனவு கண்டால் வறுமை உண்டாகும். காலை சுற்றி பாம்பு பின்னிக் கொள்வது போல் கனவு கண்டால் சனி பிடிக்கப் போகிறது என்று பொருள். பாம்பு கடித்து இரத்தம் வருவதாக கனவு கண்டால் பிடித்த சனி நீங்கிவிட்டது என்று அர்த்தம். கழுத்தில் மாலையாக பாம்பு விழுவதாக கனவு கண்டால் பணக்காரன் ஆகலாம். எல்லா கனவுகளுக்கும் பலன் உண்டு என்று சொல்லிவிட முடியாது. குறிப்பிட்ட சில நேரங்களில் நாம் ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கும்போது வரும் கனவுகளுக்கு நிச்சயம் பலன் உண்டு. அப்படிப்பட்ட கனவை நாம் காணும்போது பெரும்பாலும் நமக்கு விழிப்பு ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட வேளைகளில் நாம் எழுந்து படுக்கையில் அமர்ந்தபடியே கூட சுவாமியை சிறிது நேரம் வணங்கிவிட்டு பிறகு உறங்கச் செல்லலாம். நாம் காணும் கனவில் வரும் விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றுக்கேற்ப பலன்களும் மாறும். என்ன வகையான விலங்குகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்பது பற்றி பார்ப்போம். புலி, சிங்கம் போன்ற வனவிலங்குகளை நாம் வேட்டையாடி வெற்றி பெறுவது போல கனவு வந்தால் நமக்கு வந்த எதிர்ப்புகளை முறியடித்து நாம் வெற்றி பெறப்போகிறோம் என்று அர்த்தம். கனவில் முயல்கள் துள்ளி குதித்து விளையாடுவது போல கனவு வந்தால் நாம் சொந்த ஊருக்குச் சென்று நம் உறவினர்களை சந்திப்போம். இல்லாவிட்டால் அவர்கள் நம்மை பார்க்க வரப்போகிறார்கள் என்று பொருள். நரி கனவில் வந்தால் சொந்த ஊரை விட்டுச் சென்று வேறு ஊரில் பிழைப்பு நடத்த வேண்டி வரும். குதிரை கனவில் வந்தால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். குதிரையின் மீது ஏறி சவாரி செய்வது போல கனவு வந்தால் நமக்கு வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பசுக்கள் மேய்ச்சல் நிலத்தில் மேய்வது போல கனவு வந்தால் புதிய சொத்துக்கள் வாங்குவோம். காளை மாடு துரத்துவது போல கனவு வந்தால் வீண் பிரச்சனைகள் வந்து போகும். ஆடுகள் நம் கனவுகளில் வந்தால் புதிதாக காரோ பைக்கோ வாங்கப் போகிறோம் என்று நாம் அறியலாம். பாம்பு கனவில் வந்தால் பெரிய அளவில் நமக்கு தொல்லை தந்து வந்த கடன் பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகும். நாய்கள் குரைப்பது போல கனவு வந்தால் வீண்வழி வந்து சேரும். குரங்குகள் கனவில் வந்தால் வீட்டிலோ நண்பர்களிடமோ தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும். கடன் பிரச்சனை அதிகரிக்கும். யானை நமது கனவில் வந்தால் நமக்கு பெரும் செல்வம் ஏதோ ஒரு வகையில் கிடைக்கப் போகிறதென்று பொருள். யானையின் மீது உட்கார்ந்து கொண்டு சவாரி செய்வது போல கனவு வந்தால் நமக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கலாம். மயில் அகவுவது போல கனவு வந்தால் கணவன் மனைவி இடையே அன்பு மிகுதியாகும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். வானத்தில் கூட்டமாக பறவைகள் பறந்து செல்வது போல கனவுகள் வந்தால் நெடுநாட்களாக நமக்கு இருந்து வந்த துன்பம் நம்மை விட்டு விலகும். புதிய பதவி தேடி வரும். புகழ் கூடும். கிளிகள் பறந்து மரத்துக்கு மரம் செல்வது போல கனவு கண்டால் பாலிய நண்பர்களை சந்தித்து உரையாடுவீர்கள். மனம் ரொம்பவே லேசாகிப் போகும். புதிய உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள்.